ஏற்படும் சவால்களை சிலுவையின் பாதையில் வெற்றி கொள்வோம். செப வாழ்வே எம் துணை, மரியன்னை வழியில் மறைப்பணி தொடர திருச்செப மாலையை துணையாக்குவோம். இறைவார்த்தையின் வழியில் எம் பணி அமைந்திட இறைவார்த்தையை வாழ்வாக்குவோம். உரிமை சொத்தான மக்களே, அவருடைய மேன்மை மிக்க செயல்களை அறிவியுங்கள். அவர் இருளிலிருந்து தமது வியத்தகு ஒளிக்கு உங்களை அழைத்துள்ளார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்கள் வாயிலிருந்து வெளிவருவதே உங்களை கேட்டுப்படுத்தும். அந்தி சாயும் வேளையிலே ஆன்மீக வாஞ்சியோடு இறையில்லம் நாடி வந்திருக்கும் இறை மக்களே, உங்கள் அனைவரையும் இறைத்தந்தையின் இனிய நாமத்தில் வரவேற்கின்றோம். எம் பாதுகாவலரின் பெருவிழாவிற்கான ஆயத்த நாட்களில் 5ஆம் நாளாகிய இன்று இதயத்தின் நிறைவே வாய் பேசும் என்னும் கருப்பொருளில் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் பேசுகின்ற ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் எவ்வளவிற்கு பயனுள்ளவையாக அமைகின்றன என சிந்தித்து பேச வேண்டும். இனிமையான மனதிற்கு அமைதி தருகின்ற மரியாதையான நல்ல இன்சொற்கள் ஏராளமாக இருக்கின்ற போது அவற்றை விட்டுவிட்டு பிறரின் மனதை புண்படுத்துகின்ற துன்பப்படுத்துகின்ற பிறரின் பெயரை கெடுக்கக்கூடிய தீய வார்த்தைகளை பேசுவது நல்ல சுவையான இனிமையான பழுத்த பழங்களை விட்டுவிட்டு கசப்பான சுவையற்ற காய்களை உண்பதற்கு சமனாகும். எனவே நாம் பேசுகின்ற போது சிந்தித்து பேச வேண்டும். பேசிய பின்னை சொல்லை திரும்ப பெற முடியாது. சொன்ன சொல்லையும் எரிந்த கல்லையும் திருப்பி அழைக்க முடியாது. எனவே எமக்குள்ளே இருக்கின்ற ஒரு சிறிய உறுப்பாகிய நாக்கு எமது உடல் முழுவதையும் ஆட்சி செய்கின்றது. பிறரெம்மை மதிப்பதற்கும் விதிப்பதற்கு நாவே காரணமாகின்றது. தீய பெற்ற வைத்தால் அது எப்படி பரவி எரிந்து போகின்றதோ அதுபோலவே எமது நாவலிருந்து வெளிவருகின்ற சொற்களும் இருக்கும். எனவே பிறரை காயப்படுத்துகின்ற, பிறருடைய பெயரை கெடுக்கின்ற நஞ்சுள்ள சொற்களை பாவிக்காமல் பிறரை குணப்படுத்துகின்ற, வாழ வைக்கின்ற இனிய வார்த்தைகளை பேசுவோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல சந்தர்ப்பங்களில் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, சமாதானமாய் போ என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி உடல் நோயையும் மன நோயையும் குணமாக்கினார். தம் உள்ளத்தின் நிறைவிலிருந்து பேசினார், பேசியதை வாழ்வாக்கினார். வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து இணைந்து வாழ்கின்ற நாமும் இறைவார்த்தையை இதயத்திலிருந்து பிறருக்கு கொடுப்போம், அதையே வாழ்வாக்குவோம். இந்த சிந்தனைகளோடு இன்றைய வழிபாடுகளை சிறப்பிக்கும் யோன்போல் அன்பியத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் மறையாசிரியர்கள் பாடல் குழாவினருக்காகவும் மன்றாடுவோம். வல்லமையுள்ள புனிதமான திருப்பலியில் பக்தியுடன் இணைந்து செவிப்போம். பலியை ஒப்புக் கொடுக்க நீங்களும் நானும் ஒன்றாக இந்த இடத்திலே கூடி வந்திருக்கின்ற வேளையிலே ஆண்டவருக்கு முன்னாலே நம்மை தாழ்த்திய பிள்ளைகளாக பாவ மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து
நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றவும் திருமகன் தாம் திருத்தூதர்களுக்கு தூய ஆவியாரை வாக்களிக்க திருவிழம் கொண்டார். அதனால் அவர்கள் விண்ணக படிப்பினையின் பல்வேறு கொடைகளை பெற்றுக் கொண்டது போல நாங்களும் அருள் வாழ்வுக்கான கொடைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் புனித யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். என் சகோதர சகோதரிகளே, உங்களுள் பலர் போதகர் ஆக விரும்ப வேண்டாம். போதகர்களாகிய நாங்கள் மிக கண்டிப்பான தீர்ப்புக்கு உள்ளாக வேண்டும் என உங்களுக்கு தெரியும். நாம் எல்லோருமே அடிக்கடி தவறு செய்கின்றோம். பேச்சில் தவறாதோர் நிறைவு பெற்றவராகும். அவர்களே தம் முழு உடலையும் கட்டுப்படுத்த வல்லவர்கள்.
குதிரைகளை அடக்க அவற்றின் வாயில் கடிவாளத்தை போடுகின்றோம். அவ்வாறு குதிரைகளை முழுவதுமாய் கட்டுப்படுத்துகின்றோம். கப்பல்களை பாருங்கள், அவை எத்துணை பெரியவையாய் இருந்தாலும் கடுங்காற்றில் அடித்து செல்லப்பட்டாலும் கப்பல் ஓட்டுவோர் சிறியதொரு சுங்கானை கொண்டு தாம் விரும்பும் திசையை நோக்கி அவற்றை செலுத்துகின்றனர். மனித நாவும் அதை போல ஒரு சிறிய உறுப்புத்தான். ஆனால் பெரிய காரியங்களை சாதிப்பதாக அது பெருமை அளிக்கின்றது. பாருங்கள், சிறியதொரு தீப்பொறி எத்துணை பெரிய காட்டை கொளுத்தி விடுகின்றது. நாமும் தீயை போன்றதுதான். நெறிகட்ட உலகில் உருவே அது. நம்முடைய உறுப்புகளுள் ஒன்றாக அமைந்திருக்கும் இந்த நம் உடல் முழுவதையும் கரைப்படுத்துகின்றது. அது நம் வாழ்க்கை சக்கரத்தை முழுவதையும் எரித்து விடுகின்றது. எரிப்பதற்காக நெருப்பை நரகத்தில் இருந்தே பெறுகின்றோம். காட்டில் வாழ்வன, பரப்பன, ஊர்வன, கடலில் வாழ்வன ஆகிய எல்லா உயிரினங்களையும் மனிதன் அடக்கி விடலாம், அடக்கியும் உள்ளான். ஆனால் நாவை அடக்க யாராலும் முடிவதில்லை. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது கொடியது, சாவை விளைவிக்கும் நஞ்சு நிறைந்தது. தந்தையாம் ஆண்டவரை போற்றுவது அந்த நாவே. கடவுளின் சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதரை தூற்றுவதும் அந்த நாவே. போற்றலும் தூற்றலும் ஒரே வாயிலிருந்து வருகின்றன. என் சகோதர சகோதரிகளே, இவ்வாறு இருந்தலாகாது. ஒரே ஊற்றிலிருந்து நன்னீரும் உவர் நீரும் சுரக்குமா? என் அன்பர்களே, அத்திப்பழம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அவ்வாறே உப்பு நீர்ச்சுனையிலிருந்து நன்னீர் கிடைக்காது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
உள்ளத்தின் நிறைவினின்றே வாய் பேசும் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்தி பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர். தீயவரோ தீயதினின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். இது வாழ்வு வழங்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி. யாகாவாராயினும் காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லெழுக்கப்பட்டு தமிழின் பெரும் அறநெறி தந்த திருவள்ளுவர் சொல்லுகின்ற குறள்களிலே இதுவும் முக்கியமானதொன்று. யா காவாராயினும், எதை நீங்கள் காக்கவில்லை என்றாலும் உங்களுடைய நாவை நீங்கள் காக்காவிட்டால் அந்த நாவினாலே உண்டாகின்ற வார்த்தையினாலே நீங்கள் மற்றவர்கள் மத்தியில் இழுக்கை சந்திக்க வேண்டி வரும். 7 வார்த்தைகளிலே திருவள்ளுவர் சொல்லுகின்ற இந்த நாவடக்கம் பற்றி தமிழ் இலக்கியங்களிலே ஏராளமான உதாரணங்கள் நமக்கு இருக்கின்றன. நாவை அடக்க வேண்டியது எவ்வளவு அவசியம், நம்முடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டியது எவ்வளவு முக்கியமான ஒரு விடயம் என்று தமிழ் இலக்கியங்களிலே இரும்பொறை என்னும் ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் தனக்கு கீழே பல சிற்றரசர்களை வைத்திருந்தான். அவர்களுடைய சிறிய நாடுகளை கைப்பற்றி இந்த சிறிய நாடுகளிலே அரசனாக இருந்த ஒரு மன்னன்
இந்த இரும்பொறை என்கின்ற தமிழ் மன்னனுக்கு கீழே அவன் இருந்து இந்த மன்னனுக்கு வரி செலுத்தி வந்தான். ஒரு நாள் ஒரு புலவர் இந்த சிறிய மன்னனுடைய அரசவைக்கு வந்து சொன்னார், தான் கவிபாடி பரிசில் பெற்று செல்ல வந்திருக்கின்றேன் என்று சொன்னான். அப்பொழுது அந்த சிறு மன்னன் சொன்னான், நீங்கள் எல்லாம் எதற்கு இங்கு வருகின்றீர்கள்? கவிஞர்கள் கவிபாடி எங்களை உசார்படுத்தி உசுப்பேத்தி விடுவீர்கள். நாங்கள் புகழ் தலைக்கு ஏறி என்ன செய்வது என்று தெரியாமல் திண்டாடுவோம். அதன் பிறகு நீங்கள் பரிசை பெற்றுக்கொண்டு போய்விடுவீர்கள். நாங்கள் எங்களுடைய இடத்திலே எங்களுடைய வேலையை செய்ய முடியாமல் இரக்கம். அதுக்கு அந்த கவிஞன் சொன்னான், அப்படி இல்லை மன்னா, தங்களுடைய பெருமையை ஊரறிய நாடறிய பாடி அதை தெரியப்படுத்துவது நல்லது. நீங்கள் பல பேருக்கு நற்கொடைகளை கொடுத்திருக்கின்றீர்கள். ஆகவே இந்த உங்களையும் புகழ்ந்து பாட அனுமதியுங்கள். அதற்கு அந்த மன்னன் அனுமதிக்கவே இல்லை. அங்கே இருந்த காவலனுக்கு சொல்லி இந்த புலவரை அனுப்பிவிட்டார். இப்பொழுது இந்த இரும்பொறை என்கின்ற தமிழ் மன்னன் என்ன செய்கின்றான்? அவன் தன்னுடைய சேவகன் ஒருவனை அனுப்பி கடந்த 3 ஆண்டுகளாக இந்த சிறிய மன்னன் எனக்கு வரி கட்டவில்லை, ஆகவே அதை போய் பெற்று வா என்று அனுப்பி வைக்கின்றான். இந்த வீரனும் வருகின்றான். வந்து மன்னனுடைய செய்தியை தெரிவிக்கின்றான். மன்னா, நீங்கள் 3 வருடமாக வரி கட்டவில்லை, ஆகவே நீங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே அடியாக கட்டிவிடுங்கள். நான் அதை எடுத்துச் சென்று எங்களுடைய மன்னனிடம் கொடுக்க வேண்டும் என்று. அப்பொழுது அந்த சிறு மன்னன் சொன்னான், நான் எதற்கு வரி கொடுக்க வேண்டும்? நான் யாருக்கும் அடிமை இல்லை. இது எங்கள் நாடு, எங்கள் நிலம். இந்த இடத்திலே நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை, ஆகவே வரி கட்ட முடியாது. நீ போய் அரசனிடம் சொல்லு, அவனை போர்க்களத்தில் நான் சந்திக்க தயார் என்று சொல்லி. இந்த வந்த வீரன் திரும்ப திரும்ப பக்குவமாக அந்த மன்னனுக்கு எடுத்து சொல்லி பார்த்தான். அவன் கேட்பதாக தெரியவில்லை. தன்னுடைய வார்த்தைகளை நீட்டிக்கொண்டே போனான். ஆகவே இந்த வீரன் திரும்ப போய் அரசனுக்கு இந்த செய்தியை தெரிவித்தான். அந்த அரசன் கோபம் கொண்டு உடனடியாக போர் தொடுக்க வேண்டும் என்று புறப்படுகின்ற பொழுது மன்னனின் தளபதி சொன்னான், இவனெல்லாம் ஒரு சின்ன ஆள், இவனெல்லாம் போய் நீங்க நேரடியா போரிட வேண்டுமா? நான் போய் அவனுடைய மூஞ்சிலே 2 இடி இடித்து அவனுடைய பல்லை உடைத்து கையிலே கொண்டு வருகின்றேன், அவனுடைய பல்லு இல்லாமல். அப்பொழுது அரசன் சொன்னான், அதுதான் சரியாக இருக்கும். ஏனென்றால் அவனுக்கு வாய்க்கொழுப்பு ஜாஸ்தியாகிவிட்டது. ஆகவே நீ சொல்றபடி செய்ய. அதே மாதிரி இந்த தளபதி போய் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அந்த அரசனை சிறைப்பிடித்து அவனுடைய பற்கள் 2 உடைத்து கொண்டு வந்து அரண்மனையிலே வாசலிலே கட்டி போட்டு ஒரு வாசகத்தை வைத்தார்கள். அளவுக்கு அதிகமாக பேசுகின்றவர்களுக்கு இதுதான் தண்டனை. கடைசியாக அவனை சிறையிலே தள்ளி அந்த சிறிய அரசன் தன்னுடைய வாழ்நாள் பூராகவும் அந்த சிறையிலேயே வாழ்ந்து அவன் இறந்து போனான். இது தமிழ் இலக்கியத்திலே பார்க்கின்ற ஒரு கதை. இங்கே என்ன? நாவு, பேச்சு, மிதமிஞ்சிய பேச்சு, வார்த்தை. தன்னுடைய நிலை என்ன, தான் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கின்றேன் என்பதை அறியாமல் அந்த தன்னை நாடி வந்த புலவரையும் அவன் புண்படுத்தி அனுப்புகின்றான். அதே போல தனக்கு மேலே இருக்கின்ற அரசனுக்கு வரி கட்டாமல் தன்னுடைய கடும் சொற்களை வீசுவதனாலே
தன்னுடைய பல்லையும் இழந்து மற்றவர்களுக்கு முன் பரிகாசமாகி கடைசியாக சிறைவாசம் அனுபவித்தான். இந்த பல் என்று சொல்லுகின்ற பொழுது இன்னொரு கதை ஞாபகம் வருகின்றது. இந்த பற்கள் இருக்கின்றதே, 32 பற்களுக்குள்ளே தான் அந்த நாவு இருக்குது இல்லையா? ஒரு நாள் இந்த நாவு திடீரென்று யோசித்து சொன்னதாம், இந்த பற்கள் எவ்வளவு கஷ்டமான வேலை செய்யுது, வாயில போடுற எல்லா உணவையும் அந்த பற்கள் தான் அரைச்சு 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 உள்ளே அனுப்பி நான் எடுக்கிற வேலையை அதுகள் தான் செய்யுது. ஆகவே நான் இந்த பற்களுக்கு நன்றியுரை சொல்ல வேண்டும் என்று இந்த நாவு பற்களுக்கு நன்றியுரை வாசித்ததாம். அதுக்கு அந்த பற்கள் சொன்னதாம், உன்னுடைய நன்றியுரை எல்லாம் இருக்கட்டும், நீ கொஞ்சம் பேசும்போது நிதானமாக பேசு. ஏனென்றால் நீ அளவுக்கு அதிகமாக பேசுகின்ற பொழுது உனக்கு முன்னாலே இருக்கின்றவர்கள் பற்களை உடைத்து விடுவேன் என்று எங்களைத்தான் உடைக்க வருகின்றார்கள் என்று சொன்னதாம். ஒரு உருவக கதை பாருங்கள். இந்த நாவடக்கத்துக்கு பைபிளிலே வேதத்திலே தேடுகின்றதை விட இலக்கியங்களிலும் சாதாரண கதைகளிலும் ஏராளமான உருவக கதைகளும் சுவாரஸ்யமான கதைகளும் இருக்கின்றன. அதற்குள்ளே இருந்து வருகின்ற தத்துவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்தே ஆக வேண்டும். உதாசீனம் செய்யக்கூடாது. உதாசீனம் செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் பலவற்றை இழந்து விடுவோம் நம்முடைய வாழ்க்கையிலே. ஆகவே நாவை கட்டுப்படுத்துதல் அவசியம். நாவை கட்டுப்படுத்துதல் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் நாக்கை மட்டும்தான் யோசிப்பீர்கள். உண்மையா நாக்கு என்ன செய்யுது? நானா பேசுறேன், நாக்கு தான் பேசுது. அது பாட்டிலே அது பேசிக்கொண்டே இருக்குது. நிக்க சொன்னாலும் நீ பாட்டுது, நான் என்ன செய்யறது அப்படி என்று நீங்கள் சொல்லுகிறீ. நாக்கிலே பழியை போட்டாலும் உண்மையிலே இந்த நாக்கு 2 இடங்களிலே கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கின்றது. முதலாவதாக உணவை ருசி பார்க்கின்ற பொழுது நாவு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கின்றது. இப்பொழுது வீட்டிலே மனைவி கொஞ்சம் சமையலுக்கு உப்பை கொஞ்சம் தூக்கலாக அதிகமாக போட்டுவிட்டால் அதுக்கு பிறகு கணவனிடமிருந்து வருகின்ற வார்த்தைகளை நீங்கள் பார்க்க முடியாது. ருசி 365 நாளும் சரியா தான் போடுற, ஒரு நாள் கொஞ்சம் கூடி, அதுதான் பிரச்சனை. ஒரு நாள் 364 நாளும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ஒரே ஒரு நாள் கூடுகிறது தான் பிரச்சனை. ஆகவே நான் உணவை ருசி பார்க்கின்ற பொழுது ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் நிதானம் இழக்கின்ற பொழுது என்ன நடக்கின்றது? சில வேளைகளிலே அது நம்முடைய உடலுக்கு அது ஒரு தீங்கை கொண்டு வருகின்றது, நோயாகவோ அல்லது வேறு விதமாகவோ. ஆகவே இந்த முதலாவதாக உணவை ருசி பார்க்கின்றதிலே நாவினுடைய கட்டுப்பாடு. இரண்டாவதாக வார்த்தைகள், நம்முடைய வார்த்தைகள் எங்கே தொடங்குகின்றன? வார்த்தைகள் எண்ணத்திலே இருந்து தொடங்குகின்றன. எண்ணம் எங்கே இருந்து தொடங்குகின்றது? எண்ணம் மனதிலே இருந்து அல்லது சிந்தனையிலே இருந்து தொடங்குகின்றன. சிந்தனை எப்படி வருகின்றது? காட்சிகள் வழியாக சிந்தனை வருகின்றன. ஆகவே நாங்கள் கண்களை கட்டுப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய கண்களை நாங்கள் கட்டுப்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக சிந்தனைகளை எங்களால் கொடுக்க முடியாது. ஆகவேதான் தியானம் செய்கின்றவர்கள் காட்டுக்கு ஓடி போகின்றார்கள். ஏனென்று சொன்னால் அங்கேதான் மனிதர்கள் இல்லாத, நடமாட்டம் இல்லாத இயற்கையோடு இணைந்து அமைதியாக இருந்து கண்களை மூடி தியானம் செய்யலாம் என்று யோபு தன்னுடைய புத்தகத்திலே எழுதுகின்றார்.
நான் கண்களோடு ஒரு உடன்படிக்கை செய்தேன் என்று எழுதுகின்றார். யோபு புத்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால் அதிலே இருக்கின்றது. நான் கண்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என்ன? என் வாழ்நாளிலே என் மனைவியை தவிர எந்ததொரு பெண்ணையும் நான் இச்சையோடு பார்க்க மாட்டேன் என்கின்ற உடன்படிக்கை. அதை அவர் கடைசி வரைக்கும் காத்தார். ஆகவேதான் சாத்தான் பரலோகத்திலே கடவுளுக்கு முன்னாலே போய் நின்று யோபுவை சோதிக்க முன்வந்தான். ஆகவே நாங்கள் அந்த நாவை பற்றி பேசுகின்ற பொழுது வார்த்தைகள் என்று சொல்லி கண்கள், காட்சிகளை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும், கண் அடக்கம் வேண்டும் என்று சொல்லுகின்றோம். அடுத்ததாக உணவிலே ருசி எங்கே இருந்து நமக்கு வருகின்றது? நாசியிலே நாங்கள் பெறுகின்ற மனம். கொஞ்ச நாள் நீங்கள் இந்த கொரோனாவிலே இருக்கின்ற பொழுது கொரோனாவுக்கான முதலாவது அறிகுறி என்னவென்று சொன்னால், எந்த மனத்தையுமே நுகர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த நுகர்வு வாசனை இல்லாமல் போய்விடும். ஆகவே நுகர்தல், மணத்தல், நறுமணம், அதை அதிகமாக நாங்கள் விரும்புகின்ற பொழுது, தேடுகின்ற பொழுது அதுவும் கட்டுப்பாடு தளர்ந்து போகின்ற பொழுது அது சிந்தனைக்குள்ளே போய் அங்கே வேலை செய்கின்றது. அடுத்ததாக நம்முடைய உடல் தொடுகை. சில விடயங்களை நாங்கள் உணர்கின்ற பொழுது, நம்மிலே தொடுகை ஏற்படுகின்ற பொழுதுதான் நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்றோம். தொடுகை காரணமாக நாங்கள் பயணித்து வருகின்ற பொழுது, வேகாத வெயிலுக்குள்ளே வருகின்ற பொழுது எங்களுடைய உடம்பிலே ஒரு விதமான எரிச்சலும், ஒரு சோர்வும், ஒரு களைப்பும் உண்டாகின்றது. ஆகவே அந்த 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 வெக்கை, அந்த 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 கடுமையான வெப்பம் நம்மை தாக்குகின்ற பொழுது நமக்கு ஒரு இயலாத்தன்மை வருகின்றது. உடனே மனம் ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும் என்று வருகின்றது. அப்படி சொல்லி இருக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள். 1000 நாள் வெயில தாங்கலாம், ஒரு நாள் மழையை தாங்கல சொல்லி வச்சுட்டு போயிருக்கான். ஆகவே எதையுமே நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஏதாவது ஒன்று சொல்லியே ஆக வேண்டும். அடுத்ததாக நம்முடைய காது, கேள்வி. நம்முடைய கேள்வியை பொறுத்தவரையிலே பல்வேறு விதமான விடயங்களை கேட்கின்றோம். நாளாந்த நல்லவைகளும் கெட்டவைகளும் நம்முடைய காதை தாண்டி செல்லுகின்றன. சில வேளைகளிலே நீங்கள் மனதிலே உண்மையானதொரு நல்ல பரிசுத்தமான எண்ணத்தோடு நிற்பீர்கள். உங்களிலே இருந்து 10 அடி தள்ளி சில பேர் ஒரு காதுகளிலே ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகளை உதித்துக் கொண்டிருப்பார்கள். அது உங்களுடைய காதுகளிலே விழுந்து மனதுக்குள்ளே போய், சிந்தனைக்குள்ளே போய், மூளை அதை ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. நீங்க நினைப்பீங்க நான் ஒன்றுமே கேட்கலையே. இல்லை, மூளை ஒரு இடத்துல அதை எடுத்துக்கொண்டு வரும் வெளியில. ஆகவே இந்த 5 புலன்கள் வழியாகத்தான் நமக்கு இந்த கட்டுப்பாடுகளை தாண்டுகின்ற நிலைமை வருகின்றது. அந்த 5 புலன்களிலும் இந்த நாவு, அதனாலே வருகின்ற பாதிப்பு அதிகம் என்று சொல்லி யாக்கோபு எழுதி வைக்கின்றார். யாக்கோபு தன்னுடைய திருமுகத்திலே. நான் அவருடைய இந்த பகுதியை திரும்ப திரும்ப வாசித்துக் கொண்டிருந்த பொழுது, எதற்காக யாக்கோபு நாவடக்கத்தை பற்றி பேசுகின்றார்? ஏனென்றால் மற்ற சீடர்களை பார்க்கின்ற பொழுது, யோவானை எடுத்து பாருங்கள். யோவானுடைய மடல்களை எடுத்து நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அதிகமாக அவர் சொல்ல வருவது அன்பு. அன்புதான் அவருடைய மொழி. யோவானுடைய திருமுகங்கள் 1, 2, 3 அதிகாரங்களிலும் 3 திருமுகங்களிலும் அவருடைய பேச்சு அதிகமாக அன்பு. அப்படியே பேதுருவை எடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய மடலிலும் என்ன இருக்கும் என்று சொல்லி சொன்னால், நீங்கள் உயிருள்ள கற்கள், இயேசுவே உண்மையான கல் என்று சொல்லி எங்களை அந்த ஒரு உண்மையான ஒரு எப்படி நாங்கள் உயிருள்ள கற்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த தன்மையை கொண்டு வருகின்ற ஒரு.
யாக்கோபு எழுதுகின்ற பொழுது யாக்கோபினுடைய மடலை நீங்கள் வாசித்தால் இந்த எப்பொழுதுமே யாக்கோபு தன்னுடைய அந்த அந்த சிந்தனையை கொடுப்பதிலே ஏதாவது இரண்டு கருத்தை கொண்டவராக சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். உதாரணமாக ஏழையும் பணக்காரனும், இந்த இரண்டையும் பற்றி அதுக்குள்ளே சொல்லிக் கொண்டு போவார். இப்படி ஒரு கட்டத்திலே நாவடக்கத்தை பற்றி அவர் எழுதுகின்ற பொழுது எதற்காக நாவடக்கத்தை பற்றி யாக்கோபு எழுத வேண்டும் என்று சொல்லி கொஞ்சம் பின்னுக்கு போய் யாக்கோபினுடைய பின்னணியை இயேசுவோடு வைத்து அலசி பார்க்கின்ற பொழுது இந்த யாக்கோபும் யோவானுக்கும் இன்னொரு பெயர் இருக்கின்றது. நற்செய்தியிலே அது இருக்கின்றது. அதாவது இடியின் மக்கள் என்று சொல்லி இந்த யாக்கோபும் யோவானையும் சேர்த்து சொல்லப்படுகின்ற அவர்களுக்கு ஒரு அடைமொழியாக சொல்லப்படுகின்ற. ஏன் இடியின் மக்கள் என்று சொன்னால், ஒரு முறை ஆண்டவர் ஒரு ஊருக்குள்ளே போய்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த இயேசுவினுடைய வருகையை அங்கே இருக்கின்ற அந்த ஊர்க்காரர்கள் தடுக்கின்றார்கள். விருப்பமில்லை அவரை ஏற்றுக்கொள்வதற்கு. அப்பொழுது யாக்கோபு சொல்வார், ஆண்டவரே, நாங்கள் வானத்திலே இருந்து இடி விழுந்து இவர்கள் சாக வேண்டும் என்று நினைக்கிறது உமக்கு விருப்பமா என்று சொல்ல இயேசு அவர்களை கடிந்து கொள்கின்றார். இது என்ன? இது உண்மையா? நாவை கட்டுப்படுத்த முடியவில்லை யாக்கோபாலை. நாவை கட்டுப்படுத்த முடியாமல், அதாவது நீங்க எவ்வளவு பெரிய போதகர், எவ்வளவு பெரிய ஆள், எத்தனை இடத்துல நீங்க போயிட்டு போதிச்சுட்டு வாரீங்க. எங்கேயாவது போய் நீங்க காசு எடுக்கிறீங்களா, பணம் சம்பாதிக்கிறீங்களா, அல்லது உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு போதகராகிய உங்களை இவங்க வரவிடாமல் தடுக்கிறனா அப்ப இடி உங்களோட தலையில விழ. உங்களை யாக்கள் சொல்லுவேன் சில பேர் என்ன அப்படியான ஒரு வார்த்தையை உதிக்கின்ற பொழுது ஆண்டவர் கடிந்து கொள்கின்றார். ஆகவேதான் அவர் இந்த திருமுகத்திலே அந்த வார்த்தையை எழுதுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், நீங்கள் யாருமே போதகராக வேண்டாம் என்று சொல்லுவார். போதகராக வேண்டாம். உண்மையா நீங்க யாருமே போதகர் இல்லை. நன்றி சொல்லுங்க, நான் தான் போதகர். ஏன்னா நான் இப்ப உங்களுக்கு போதிச்சு கொண்டு. அப்ப யாக்கோபு சொல்றார், போதகர்களாகிய நாங்கள் மிகுந்த ஒரு தண்டனைக்கு அல்லது அச்சத்துக்குள்ள உள்ளானவர்களாக இருக்கணும். ஏனென்றால் எங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கவனமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி என்று. இப்படித்தான் ஒரு பங்கிலே ஒரு ஃபாதர் ஒரு கூட்டம் ஒன்றை வைத்துக் கொண்டே இருந்தார். அதுக்குள்ளே ஒரு வயது போன ஐயா எழுப்பி திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லி அந்த மீட்டிங்கை நடத்த விடாமல் குழப்பிக்கொண்டே இருந்தார். அப்போ அவர் ஃபாதருக்கு போதிச்சு கொண்டே இருந்தார். ஃபாதர் இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். ஃபாதரு கோபம் வந்துச்சு. அவர் சொன்னார், வளமையா நான் தான் போதிக்கிறது, நீ கேட்கிறது. இங்கேயும் நான் தான் போதிக்கிறது, நீ கேட்கிறது. உண்மையாக இதுல என்ன அந்த விடயம் என்று சொல்லி சொன்னால், போதிக்கின்றவர்களுக்கு லேசில நீங்க புத்தி சொல்லலாது. யாரா இருந்தாலும் அது நீங்க ஆழமா பாத்தீங்கன்னா, போதிக்கிறார்களுக்கு போய் நீங்க புத்தி சொன்னா இவர் எனக்கு சொல்லுவாரு. நீங்க இப்போ நல்ல பெரிய பிரசங்கிகளுக்கு நீங்க போய் ஏதாவது சொல்லி பாருங்க, உங்களோட கருத்துல இந்த விஷயங்களை மாத்திக்கொள்ளுங்க அப்படி அந்த லேசில ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏனென்றால் போதித்தவர்களுடைய மனநிலை என்னன்னா, போதித்து கொண்டே இருப்பது. நீங்கள் ஏதாவது சொன்ன அதை அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது உளவியல் ரீதியாக. எனக்கு என்ன போதிக்கிற, எனக்கு என்ன சொல்ற, எனக்கு தெரியாது. அவ்விதம் யாக்கோபு அவர்களைத்தான் கண்டிக்கிறார். போதகர்களாகிய நாங்கள் மிகுந்த தீர்ப்புக்குள்ளாகி இருக்கிறோம். நீங்க யாரும் போதகராக வர வேண்டாம், நீங்க தப்பினோம் என்று இருங்க என்ற மாதிரி சொல்லுகின்றார். ஆகவே அந்த போதகர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண ஆட்களாக இருந்தாலும் சரி, திருநிலையினராக இருந்தாலும் சரி, பொதுநிலையினராக இருந்தாலும் சரி, யாக்கோபு சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், நாவை கட்டுப்படுத்து, கண்டபடி பேசாதே, வார்த்தையை அளந்து பேசு. நாவை வைத்து சொல்லுகின்ற சில அடைமொழிகள் இருக்கின்றன. அவனுக்கு ரெட்ட நாக்கு, அவளுக்கு ரெட்ட நாக்கு. என்ன அர்த்தம்?
பாம்புக்கு தான் 2 நாக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. நச்சு பாம்புக்கு 2 நாக்கை வெளியில நீட்டி நஞ்ச கக்குமா. ஏனடா 2 நாக்குன்னா என்ன அர்த்தம்டா? நஞ்சோட இருக்கின்ற ஒரு நாக்கு. இன்னொரு அடைமொழி இருக்கின்றது, நாக்கு நீளுது என்று சொன்னா நாக்கு எங்க இருக்கணும்? வாய்க்குள்ள இருக்கணும். நீளுதுண்டா பேச்சு கூடுது, மிதமிஞ்சி போக்குது. இன்னும் ஒன்று இருக்கு, நாக்க பிரட்டுறது. நாக்க பிரட்டுறா உண்மையா நாக்க பிரட்டுறல சொன்னதை மாத்தி காய்ச்சது. சில பேர் உண்மையை போய் வேறு மாதிரி திரிச்சு சொல்லிடுவாங்க. இதுல கூட அடிபடுறது சுவாமி மேல பங்கு தந்தையர். என்ற ஃபாதர் ஒன்று சொல்லியிருப்பார், அது ஊருக்குள்ள போய் வேறு மாதிரி சேர்ந்துடும். பிறகு ஃபாதர் மறுபறிக்க விட வேண்டும். நான் அப்படி சொல்லல. இப்ப நிறைய அரசியல்வாதிகள் மறுபறிக்க விடுகின்றார்கள். நான் அப்படி சொல்லவில்லை. காரணம் என்ன? வார்த்தைகளை அளந்து பேசாத ஒரு நிலை. ஆகவேதான் யாக்கோபு அந்த இடத்திலே சொல்லுகின்ற பொழுது அழகான உதாரணங்களை நமக்கு தருகின்றார். அந்த முதலாவது வாசகத்திலே அழகான முதலாவது குதிரையை கொண்டு வருகின்றார். குதிரைக்கு கடிவாளம் இருக்கின்றது. அந்த கடிவாளம் குதிரையினுடைய வாய்க்குள்ளே இருந்து அந்த கடிவாளம் குதிரையை கட்டுப்படுத்துகின்றது. ஒரு சின்ன ஒரு இதுதான் கடிவாளம். ஆகவே வீரன் அந்த கயிற்றை தன்னிலே வைத்துக் கொண்டு அந்த கடிவாளத்தினாலே குதிரையை கட்டுப்படுத்து. ஆகவே இந்த நாக்கு கடிவாளம் போனது. ஏன் குதிரையை உதாரணமாக காட்டுகின்றார்? அவருடைய காலத்தில் ஏராளமான ரோமியர்கள் அங்கே இருக்கின்ற பொழுது அந்த குதிரைகளை பார்த்திருப்பார். எப்படி அது வீரமான குதிரைகளாக ஓடி வருகின்ற பொழுது எப்படி அது கம்பீரமாக தடுத்து நிறுத்தப்படுகின்றது, எப்படி அது தன்னை கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்றது என்று சொல்லி. ஆகவே அந்த கடிவாளத்தின் ஊடாக எப்படி குதிரை கட்டுப்படுத்தப்படுகின்றதோ அதே போல ஒரு மனிதன் தன்னுடைய நாவை அடக்க வேண்டிய இடத்திலே அடக்கினால் அவன் மதிப்பு பெறுவான் என்று சொல்லப்படுகின்றது. குதிரைகளிலே ஒரு குணம் இருக்கின்றது, தட்டிவிட்டால் ஓடும், ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் வாகனங்களை எடுத்து பாருங்க. வாங்குகின்ற பொழுது புதிய வாகனங்கள் எத்தனை குதிரை வலு என்றுதான் இப்பவும் வருது. இப்பவும் அது வலு, குதிரையினுடைய வலு, இத்தனை குதிரை வலு, இத்தனை குதிரை வலு என்று சொல்லித்தான் சொல்லப்படும். என்ன வேகம்? குதிரை வேகம் கட்டுப்படுத்த இயலாது. கட்டுப்படுத்துறா கடிவாளத்தால தான் இழுத்து நிப்பாட்டவன். அப்பதான் குதிரைக்கு அது உரைத்து நிற்கும். அடுத்ததாக கப்பலை சொல்லுகின்றார். கப்பல் அது அவர் தனக்கு ஏற்ற ஒரு உதாரணமாக இருக்கின்றார். ஏனென்றால் அவர் அழைக்கப்பட்டது கடற்கரையில இருந்து. ஆகவே கப்பலிலே எப்படி சுக்கான் அது முழு கப்பலையும் கட்டுப்படுத்துகின்றது ஒரு சிறிய சுக்கான், அதே போல இந்த முழு உடம்பையும் கட்டுப்படுத்த வல்லது நாக்கு என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக நெருப்பு. ஒரு சிறு பொறி எப்படி ஒரு பெரும் இதையே எரிக்கின்றதை போல இந்த நாக்கு ஒரு சிறிய விடயமாக இருந்து பெரிய தீங்கை கொண்டு வருகின்றது என்று சொல்லி கொண்ட யாக்கோபு ஒரு இடத்திலே அவர் இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு போகின்ற பொழுது சொல்லுகின்றார், தீயவர்கள் தங்களுடைய அந்த ஆலோசனையை இந்த நாக்குக்குரிய இந்த கட்டுப்பாடு இல்லாத தன்மையை சாத்தானிடம் இருந்துதான் பெறுகின்றன. அது உண்மை பிரியமான சகோதரங்களே, உண்மை. எவ்வளவு உண்மை என்று சொன்னால், எங்களுடைய மனங்கள் தீமைகளுக்குள்ளே அளவலாவி நிற்கின்ற பொழுது, தீயவைகளை திரும்ப அவைகள் நாடுகின்ற பொழுது சாத்தான் என்ன செய்வான் என்று சொன்னால், நம்முடைய பெயரை, நம்முடைய நற்பெயரை கெடுக்க முதலிலே அவன் தெரிந்தெடுக்கின்ற கருவி நாவு. நாவிலே உதைக்கின்ற வார்த்தைகள். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், புத்தர் சொல்லுகின்றார், நீ தனித்து இருக்கும் போது சிந்தனையை கட்டுப்படுத்து, சபையிலே இருக்கும் போது நாவை கட்டுப்படுத்து என்று சொல்லுகின்றார்.
ஆகவே நாங்கள் நம்முடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. மற்ற மதங்களை எடுத்து பாருங்கள். நம்முடைய நாட்டிலே 4 மதங்கள் இருக்கின்றன. ஏனைய மதங்களை ஒருக்கா திரும்பி உள்ள பார்த்தீர்களாக இருந்தால், நமக்கு அடுத்ததாக இஸ்லாம் மதமும் இந்த நாவடக்கத்தை பற்றி ரொம்ப அதிகமா பேசுது. ரொம்ப 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 நிறைய. இந்து மதத்திலே பெரிதாக இல்லை, பௌத்த மதத்திலும் பெரிதாக இல்லை. இதனுடைய காரணம் என்னவென்று அலசி ஆராய்ந்து பார்த்தால், இந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த நாங்கள் அடிக்கடி கூடி வருகின்றோம் தானே ஞாயிற்றுக்கிழமையில. ஆகவே திருப்பலி முடிகின்ற பொழுது எங்களுக்கு கதைப்பதற்கு நிறைய விடயங்கள் வந்து விடுகின்றன, தேவையில்லாத விடயங்கள். இதே மாதிரி இஸ்லாம் மதத்திலே இருக்கின்றவர்களும் அவர்கள் தொழுகைக்காக வருகின்ற பொழுது ஒருவரை சந்திக்கின்ற பொழுது அந்த நாவடக்கத்தை பற்றியவர். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் திருப்பலியிலே கலந்து கொண்டு நற்கருணை உட்கொண்டு இறைவார்த்தை கேட்டு எல்லாம் இதன் பிறகு நம்முடைய நாவை நாங்கள் கட்டுப்படுத்தாமல் பேசுகின்ற பேச்சுக்கள் பிறகு இங்கே இருந்து அது புறப்பட்டு ஊருக்குள்ளே போய் இன்னொரு கதையை உருவாக்கி, இன்னொரு விடயத்தை உருவாக்கி, ஒரு பிரச்சனையை உருவாக்கி, அது ஒரு நெருப்பாக பற்றி திருப்பி வந்து யாருடைய இடத்திலே அதை பற்றி எரிந்து கொண்டிருக்கும்? பங்கு தந்தையினுடைய காலடியில் தான் எரிந்து கொண்டிருக்கும். சில அன்பியங்களில் இருக்கின்ற நல்ல உள்ளங்கள் என்ன செய்வார்கள்? அந்த நெருப்பை அங்கேயே அணைத்து விடுவார்கள். இதெல்லாம் பெருசா இருக்காது, சின்ன விஷயம். சில அன்பியங்களிலே இருக்கின்ற இந்த சாத்தானிடம் இருந்து இந்த சக்தியை பெற்றுக் கொள்ளுகின்றவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த நெருப்புக்கு பெட்ரோல் ஊற்றுவார்கள். கேளு, போய் கேளு, போய் கேளு, பாருக்க கேளு, விடாது, நான் பின்னுக்கு வர. என்ன நடக்கும்? நம்முடைய அந்த வார்த்தையை கட்டுப்படுத்தாதனாலே நமக்குள்ளே ஒரு பிறழ்வு, ஒரு முறிவு, ஒரு உறவை சரியாக கொண்டு போக முடியாத அல்லது உண்மையை கண்டுகொள்ள விரும்பாத ஒரு தன்மை. இயேசு பேசினார், பிரியமான சகோதரங்களே. இயேசு பேசினார் 3 வருடங்கள் ஓயாமல் பேசினார். யாரும் அவரை நிறுத்தவில்லை. பேசினார் உவமைகள் வழியாக, அடையாளங்கள் வழியாக, ஞானத்தின் வழியாக, வேதத்தின் வழியாக, வார்த்தையின் வழியாக பேசினார். நேரம் வந்த பொழுது பேசாமலும் இருந்தார். எங்கே? பிலாத்துவுக்கு முன்னாலே. பிலாத்து கேட்டான், என்னோடு பேச மாட்டியா? உன்னை விடுவிக்கவும் அதிகாரம் உண்டு, உன்னை சிறையில் அடைக்கவும் அதிகாரம் உண்டு. ஆண்டவர் பேசல. அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு உண்மையில் அதிகாரம் இல்லை. ஆகவே பிரியமான சகோதரங்களே, இந்த இடத்திலே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள், நீங்களும் தான், நானும் தான், பொதுவாக எல்லாரும் தான் எங்களுடைய நாவை, எங்களுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்த வேண்டும். எங்களுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு கண்ட்ரோல். ஆனால் நான் சொல்லுகின்றேன், சிறந்த வார்த்தைகளை தெரிந்தெடுத்து பேசி பழகுங்கள். அன்பான வார்த்தைகளை தெரிந்தெடுத்து பேசி பழகுங்கள். ஒரு இடத்திலே நீங்கள் பேசத் தொடங்குவதற்கு முன் நாகரீகமான முறையிலே அதை தெரியப்படுத்த முன்வாருங்கள். உங்களுடைய மனதிலே கோபம் இருக்கலாம், உங்களுடைய மனதிலே வேதனை இருக்கலாம், அல்லது காயம் இருக்கலாம், வலி இருக்கலாம், நோவு இருக்கலாம். சரி, எல்லாமே நியாயமானது. ஆனாலும் நீங்கள் ஒரு 10 பேருக்கு மேலே, 10 பேருக்கு மத்தியிலே அதை வெளிப்படுத்துகின்ற பொழுது உங்களுடைய கௌரவம் உயர வேண்டும் என்றால் நீங்கள் நிதானமாக அதை எடுத்து வையுங்கள். ஏனென்றால் உங்களுடைய மதிப்பு தான் கூடும். கனிவோடு நீங்கள் அதை சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பும் இருக்கட்டும். அந்த கனிவிலே இனிப்போடு சேர்ந்த ஒரு சிறிய கசப்பாக அதுக்கு ஒரு சுவை இருக்கும். ஆகவே வார்த்தைகளை தெரிந்தெடுத்து பேச வேண்டும். உங்களால் வார்த்தைகளை தெரிந்தெடுத்து பேச முடியவில்லை என்றால் மௌனமா இருந்துட்டு போப்பா, கதைக்காத. பல பேருக்கு பிரச்சனையை உண்டாக்காம, அதை பற்றி ஒரு குறை இல்லை.
ஆனால் இந்த மௌனமா இருந்துட்டு போறேன்னு சொல்ற பொழுது கலைக்க வேண்டிய இடத்துல கலைக்க வேண்டிய விஷயத்தை கலைக்காமல் விடுகிறதும் பிழை. ஒரு விடயம் அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியவில்லை. ஒரு பொதுக்கூட்டத்துல எல்லாரும் ஒரே மாதிரி தான் போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனா இதுல தெளிவான பார்வை எனக்குள்ள இருக்கண்டா, நீ எழுந்து சொல்லு, இது என்னுடைய அபிப்பிராயம் என்று சொல்லு. மற்றவர்கள் அதை கேட்பார்கள். நீ சொல்லாமல் அமைதியாக வந்து வீட்டுல வந்து உன்னுடைய மனைவிட்டு சொல்லாத, நான் இப்படிதான் சொல்ல இருந்தான், அதை அங்க சொல்லல இங்கேயாவது கதைக்க வேண்டிய இடத்திலே சொல்ல வேண்டிய விடயத்தை நீ தைரியமாக சொல்லு, பயம் வேண்டாம். இப்பொழுது யார் பயப்படுற? உண்மையா நீங்க பாருங்க, யார் பயப்படுற? அதிகமா கதைக்கிறார்கள்லாம் ஒழிச்சு கொண்டு திரும்பினார். ஏனென்றா கதைகள் அவியலால் தான் பரவுகிறது. சரியா? இதுக்குள்ள இன்னொரு விடயம் என்னன்னு சொல்லி ஆண்டவர் நற்செய்தியில கடைசியா சொன்ன விஷயம், உள்ளத்தின் நிறைவினின்றே வாய் பேசும் என்று ஒரு வாக்கியத்தை சொல்றார். இந்த உள்ளம் எதால் நிறைவடையும்? உள்ளம் நிறைவாத்தியால் நிறைவடையும். ஒவ்வொரு நாளும் உனக்கு கதைக்க வேணும் போல இருக்கா? யாரையாவது சந்தியில போய் நின்று, கடையில போய் நின்று, அல்லது ரோட்டில் நின்று, அல்லது வீட்டுல சரி, அல்லது ஆலயத்தடியில் ஏதாவது ஒரு கதையை சொல்லி ஏதாவது ஒரு குறையோண்டு இன்றைக்கு கதைச்சாட்டா எனக்கு நித்திரியே வேணுமென்ற ஒரு பிரச்சனை இருக்கா? பைபிள் எடுத்து வாசிப்பா, பைபிளை எடுத்து பிரிச்சு வாசி. எல்லாத்தையும் பைபிளோட கதை. என்ன செய்யறது? வெளியில கொட்டியலாம இருக்கு, உன்னிட்ட வந்து கொட்டுவாங்க. பைபிளோட கதை. அவை நிச்சயமா என்ன நடக்கணும்னா, பைபிளுடைய வார்த்தைகளை நீ வாசிக்க 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 அங்க இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியுடைய பவர் உனக்குள்ள இறங்க 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 உன்னுடைய மனது நிறைவடையும். அதுக்கு பிறகு உன்னால நீ விரும்பினாலும் கதைக்க மாட்டேன். உனக்கு கதைக்கணும் போல இருக்கும். சொல்லுவாங்க என்ன, இங்க மட்டும் வருது இங்க வரலன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இங்க கழுத்து பகுதிக்கு வந்து நாவுக்கு வராது, கண்ட்ரோல் வந்துவிடும். ஆகவே உங்களுடைய நாவை அடக்கி ஆளுவது முக்கியமானது. குறிப்பாக கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் நாவடக்கமுள்ள கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இதை யாக்கோபு கொண்டு வந்து எழுதுவதற்குரிய ஒரு காரணம் என்னவென்றால், இந்த நாவடக்கம் இல்லாமையினாலே நீங்கள் இறையாட்சியை இழந்து போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கின்றது. ஆபத்து இருக்கின்றது. இலவசமாக நாங்கள் பேச முடியும் என்பதற்காக நீங்கள் ஏராளமாக பேசிக் கொண்டிருக்காதீர்கள், ஏராளமாக கதைக்காதீர்கள், ஏராளமாக வார்த்தைகளை உதறி விடாதீர்கள். தேவையான போது கொஞ்சமாக, தேவையான அளவு மிதமாக பேசினால் போதும். பேசாமல் இருக்க வேண்டிய இடத்தில் அமைதியை காப்பதுதான் உங்களுடைய மதிப்பை கூட்டம். ஒரு வார்த்தை பேசுவதற்கு 1 ரூபாய் தர வேண்டும் என்று சொன்னால் நிறைய பேருக்கு வார்த்தையே வராது. ஏனென்றால் பேசினா காசு கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த பேசுகின்ற வல்லமைதான் நமக்கு தந்த ஒரே ஒரு இலவசமான கொடை. ஆகவே நம்மளுடைய நாவை கட்டுப்படுத்துவோம். யாக்கோபு சொல்லி முடிக்கின்ற அழகான உதாரணம் என்னவென்றால், ஒரே ஊற்றிலே இந்த நல்ல நீரும் கெட்ட நீரும் வருமா? நாக்கில நீங்க நற்கருணையும் எடுக்கிறீங்க, ஆமேன் என்று சொல்லி அதை நல்லாக மென்று உள்ளே அனுப்புறீங்க. அதே நற்கருணையை பெற்றுட்டு நீங்க அதே நாவை வச்சு வார்த்தைகளாலே பாவம் செய்ய முனைய வேண்டாம். ஆண்டவர் உங்களையும் நம்மையும் எல்லோரையும் நிறைவாக வழி நடத்துவாராக. எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுகளை நம்பிக்கையோடு எடுத்து செல்வோம். மறையாசிரியர்கள், பாடகர் குலாம் போன்ற
பக்தி சபையில் பங்கு பெறும் அனைவருக்கும் உமது அருளை பொழிந்து அவர்கள் தம் பணியினை சிறப்பாக செய்வதற்கு தேவையான உடல் உள்ள ஆன்மீக சுகத்தை கொடுத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்லாயனே எம் இறைவா, கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்ற போது சண்டைகளை விடுத்து அமைதி பேச்சுவார்த்தைகளில் தீர்வு காணவும் மக்களின் அமைதியான வாழ்வையும் நலனையும் குறித்து அக்கறை கொள்ளவும் எங்கள் தலைவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பாதுகாக்கும் பரம்பொருளே இறைவா, எம் நாட்டு மக்களை பாதுகாத்திருளும். தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் பொருளாதார நெருக்கடி நிலைமையில் இருந்து மக்கள் விடுதலை பெற்று எதிர்காலத்தில் சுபீட்சமான வாழ்க்கையினை வாழ அவர்களுக்கு உமது அருள் வளங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணை நிறைவா, எம் பங்கிலுள்ள சிறுவர்கள் அனைவரும் கல்வியிலும் நல்லொழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டுமென்றும் இளைஞர் யுவதிகள் அனைவரும் தங்கள் எதிர்கால வாழ்வை தம் கண்முன் கொண்டு எப்போதும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அல்போன்ஸ் வினோதன் என்கின்றவர் தன்னுடைய பிறந்த தினத்தை கொண்டாடி நன்றி பூசை ஒப்புக் கொடுக்கின்றார். அவருக்காகவும் இந்த வேளையிலே மன்றாடுவோம். ஆண்டவர் இந்த நாளிலே அவரை நிறைவாக ஆசீர்வதித்து எல்லாவிதமான நலன்களாலும் நிரப்ப வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். அன்பான தந்தையே இறைவா, உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்திலே ஒன்று கூடி வந்து இந்த நவநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே பல்வேறு விதமான தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடி இருக்கின்றார்கள். உள்ளத்தின் ஆழத்திலும் சொல்ல முடியாது, ஆனால் பெரிய பெரிய தேவைகள் தேங்கி கிடக்கின்றன. ஆண்டவரை எல்லாவற்றையும் நீர் அறிந்து அவற்றை கண்டுணர்ந்து ஆசீர்வதித்து எங்களுக்கு தர வேண்டும் என்று உடைய அன்பு திருமகன் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடி கேட்கின்றோம். ஆமென்.
சகோதரங்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலியெல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஈட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, நற்செயல்களால் நாங்கள் எங்கள் மனங்களை என்றும் புதுப்பித்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மேலானதை நாங்கள் என்றும் நாடி பாஸ்கா மறை நிகழ்வை என்றும் கருத்தில் கொண்டிருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை நம்மீதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை காத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க ஒரு அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றே சொல்லுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூச்சு. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வளமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் ஒன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், கலாயர், ஜஸ்டின், ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற மது ஆட்சி வருக, மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். உங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அமைதியை உங்களோடு இருக்கின்ற எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்கள். உங்களுக்கு சமாதானம். இதோ இறைவனின் சம்மரி, இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் தமக்களித்த நாவைக் கொண்டு இறை வார்த்தையை வாழ்வாக நமக்கு தந்த ஆண்டவர். இவரை பெற்றுக்கொள்ள வந்த நாங்கள் பேறு பெற்றவர்கள்.
அன்பார்ந்தவர்களே, திருப்பலியை தொடர்ந்து புனித பெருப்பிரியர் ஆலய மக்களுக்கான அருட்பணி சபை கூட்டம் உடனடியாக இடம்பெறும். இந்த பெருநாளுடைய இறுதி நேர ஆயத்தங்களை பற்றி கலந்துரையாடுவதற்கு இந்த கூட்டம் இடம்பெறும். ஆகவே உடனடியாக அனைத்து புனித பெருப்பிரியர் ஆலய அருட்பணி சபையினரை திருப்பலி முடிந்ததும் ஒன்று கூடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆலய ஆயத்த நாட்கள் மிக அழகாக நடைபெறுகின்றன. இந்த ஆயத்த நாள் வழிபாட்டுக்களை ஒவ்வொரு நாளும் நான் யூடியூப்பிலே பார்ப்பது உண்டு. அழகான அர்த்தமுள்ள மறையுரைகள். ஆகவே இந்த பெருநாளை தொடர்ந்து ஒரு பெரிய மாற்றம் இந்த பங்கிலே ஏற்படும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். நேற்றைய நாளிலே மாலை வந்த பொழுது இந்த பகுதியில் இருக்க கிரவுண்ட்ஸில் நிறைய பையன்கள் இருந்தார்கள், விளையாடி கொண்டிருந்தார்கள். கேட்டேன், எங்கடப்படியில் நிற்கிறாங்களா என்று. சிலர் சொன்னார்கள் நிற்கிறார்கள். தெருவிலும் ஒரு சில இளைஞர்களை காக்கின்றேன். அது நல்ல சமைக்கை அல்ல. ஒரு ஆலய பெருநாள் என்றால் அனைத்து பக்க மக்களும் இங்கிருக்க வேண்டும். உங்களுடைய அன்பியங்களிலே மாலையிலே விளையாட போகின்ற பிள்ளைகள் இருக்கின்றார்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை விளையாட்டு மைதானத்துக்கு நான் வருவேன். எங்களுடைய பிள்ளைகள் இந்த 9 நாட்களிலும் வெளியிலே இருக்கக்கூடாது. பெரியவர்கள் அதை உறுதிப்படுத்த வேண்டும். அப்படி பிள்ளைகள் அங்கு விளையாடினோம் என்றால் நீங்கள் அருட்தந்தைக்கு அறிவிக்க வேண்டும். அது ஒரு புதிய கலாச்சாரமாக பார்க்கிறேன். 9 நாட்கள் 2 வருஷம் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. 2 வருஷம் எங்களுக்கு பெருநாள் கொண்டாட வாய்ப்பு கிடைக்கவில்லை. கடவுள் சில வேளைகளிலே எடுத்துத்தான் அதனுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு விளங்கப்படுத்துவதாக தெரியவில்லை. ஆகவே இந்த ஆண்டில் இந்த சந்தர்ப்பத்தை தந்த பொழுது உங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் இங்கு இருக்க வேண்டும். ஒரு சில குடும்பங்களே வருவதில்லை. நான் பார்த்தேன், சில குடும்பங்கள் அப்படியே பேசாமல் இருக்கணும். ஆகவே வந்தவர்களை உங்களுடைய அன்பியங்களிலே இந்த திருப்பள்ளிக்கு வராமல் இருக்கின்றவர்கள், இந்த பிள்ளைகள் விளையாட்டு மைதானத்தில் இருக்கின்றவர்கள் தயவு செய்து எனக்கு அறிவியுங்கள். ஏனென்றால் இது அருளின் காலம். பிள்ளைகளை இங்கே கொண்டு வர வேண்டும். ஆகவே நாளையிலிருந்து மாலையிலே விளையாட்டு மைதானத்துக்கு நான் வருவேன் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றேன். இரண்டாவதாக, ஒரு பெருநாள் கொண்டாடுவதென்றால் அதற்கு செலவு இருக்கிறது. பொதுக்கூட்டத்திலே உங்களுக்கு அறிவித்திருந்தோம். பெருநாள் செலவாக 1500 ரூபாவை கட்டுமாறு 63,000 இதுவரை சேர்ந்திருக்கிறது. 63,000தோடு பெருநாளை கொண்டாட முடியும். 42 குடும்பங்கள் கொடுத்திருக்கின்றார்கள். தயவு செய்து மற்ற குடும்பங்களும் இதை கொடுக்குமாறு கேட்கின்றேன். உங்களுடைய ஆலயத்தில் இருக்கிற மிச்ச காசு 35,000 வச்சுக்கொண்டு அதிலையும் எடுத்து பெருநாள் கொண்டாட முடியும். வடமையில ஒரு பெருநாள் கொண்டாடினால் பெருநாள் மிச்ச காசு அடுத்த வருஷத்துக்கு இருக்கும். அப்படிதான் பெருநாள் கொண்டாடணும். நாங்கள் பெருநாளை பெருசா கொண்டாடி போட்டு இருக்கிற 35,000 எடுத்து சைபருக்கு இல்லை, அது கீழே மைனஸுக்கு போறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தயவு செய்து அனைவரும் உங்களுடைய பங்களிப்பை வழங்குங்கள். இந்த லைட் என்ஜின் பிடிக்கிற அந்த வேலருடன் வைக்காதீர்கள். இது பஞ்சகாலம். எங்களுடைய நாட்டினுடைய நிலைமையின்படிதான் நாங்கள் கொண்டாட வேண்டும். எங்களிடம் இருக்கின்ற 5 கிலோவாட்ஸ் ஜெனரேட்டர் போதும். வெடிக்கும் இதற்கும் லைட் போட்டால் காணும். லைட் என்றால் அது காணும். ஆகவே தேவையற்ற செலவுகளை நாங்கள் செய்வது பெரும் பாவம். இன்றைக்கு நான் யூடியூப்பில் பார்த்தேன், கொழும்பில் ஒரு தமிழ் குடும்பம் அப்படி சாப்பிட்றாருன்னு போட்டிருந்தார்கள். ஒரு நேர சாப்பாட்டை அவர் கஷ்டப்படி சமைச்சு சாப்பிட்றாரு. எப்படி சாப்பிட்றாருன்றதை யூடியூப்பில் போட்டிருக்காங்க. அந்த காலத்தில் நாங்கள் பெரும் எடுப்புகளோடு கொண்டாட முடியாது. அதுவும் ஒரு 63,000 வச்சுக்கொண்டு பெரும் எடுப்பில் கொண்டாட முடியாது. ஆகவே மிக எளிமையாக இதை கொண்டாடி முடிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கட்டிட வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் அதை முடிப்பீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். அவருடைய வருகையிலே அதை திறக்க முயற்சிக்கின்றோம். இதுவரை 10,51,000 நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். பலர் வெளியிலே இருக்கின்றவர்களும் உள்ளிருக்கின்றவர்களும் பங்கு மக்களுமாக நீங்கள் செலுத்தி இருக்கின்றீர்கள். செலவு 17,51,827. மேலதிக செலவு
7,827,000. இந்த வாரத்திலும் ஒரு சிலர் இதை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த திருநாள் முடிந்ததும் பிறகுன ஞாயிற்றுக்கிழமை மற்ற பெயர்களை நான் வாசிப்பேன். அந்த பெயர் பட்டியல் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. அந்த பெயர்களை அடுத்த வாரம் பெருநாள் முடிந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் அந்த பெயர்கள் வாசிக்கப்படும். இந்த போர்டிகோவுக்கு நாங்கள் பெயிண்ட் அடித்திருக்கின்றோம். இதற்கு உதவி செய்தவர் லண்டனிலே வசிக்கின்ற தேவநாயகம் அஞ்சன் உத்திரேத்தினுடைய மகன். அண்மையிலே நான் அவரை தொடர்பு கொண்டு இப்பொழுது இந்த போர்டிகோவுக்கு நாங்கள் பெயிண்ட் அடிக்கப் போகிறோம் என்று சொன்ன பொழுது 30,000 அனுப்புவதாக சொன்னார். நான் சொன்னேன் அது போதாது, 50,000 முடியும் என்று சொன்னேன். உடனடியாக அந்த பணத்தை அவர் அனுப்பியிருக்கின்றார். அவருடைய பணத்திலே தான் இந்த போர்டிகோவுக்கு வர்ணம் பூசப்பட்டிருக்கின்றது. ஆகவே வெளியிலே இருந்தாலும் எங்களுடைய உணர்வுகளோடு ஒன்று சேர்ந்து எங்களுக்கு உதவி செய்த அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை இந்த நவநாட்கள் மிக சிறப்பாக நடைபெறுகின்றன. அருட்தந்தையினுடைய மறையுரைகள் மிக ஆழமானவை. இந்த பலரை தொடும் என்று நான் நினைக்கின்றேன். அவரிடம் இருக்கின்ற சிறப்பான இயல்பு, இந்த பங்கிலே அவர் பணியாற்றினார். இந்த அன்பியங்கள் எல்லாம் இந்த பங்கிலே இருக்கிறது என்றால் அருட்தந்தையினுடைய அயலாத முயற்சியினாலே தான் இந்த அன்பியங்கள் இந்த பங்கிலே உருவாக்கப்பட்டன. அவருடைய காலத்தில் இந்த பங்கானது ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை தொட்டது என்று சொல்லலாம். ஆகவே இந்த பங்கினுடைய கள நிலைமைகளையும் இந்த பங்கினுடைய பிரச்சனைகளையும் அறிந்த அவரே இறைவன் நமக்கு இந்த ஆண்டிலே மறையுரையாற்ற தந்திருக்கின்றார். ஆகவே அவருடைய மறையுரைகள் உங்களை தொடும் என்று நான் நினைக்கின்றேன். ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த ஆண்டினுடைய இந்த பெருவிழா சிறப்பானது ஏனென்றால் உங்களோடு ஒரு இளம் குருவானவர் இருந்து பணி செய்கின்ற அவருடைய வழிநடத்தலில் இந்த பெருவிழாவை கொண்டாடுகின்றீர்கள். இறைவன் உங்களை அளவுக்கு மேல் அன்பு செய்கின்றார். அருளுக்கு மேல் அருளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். மொன்பர்ட் சகோதரர்கள், குளூனி அருட் சகோதரிகள், சகோதரன் அலெக்ஸ் அவருடைய வரிசையில் இப்பொழுது ஒரு இளம் குருவையும் உங்களோடு இருந்து பணி செய்ய இறைவன் உங்களுக்கு தந்திருக்கின்றார். எவரிடம் அதிகம் கொடுக்கப்படுகின்றதோ அவரிடம் அதிகம் எதிர்பார்க்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடம் இருக்கிறது படைக்கப்படும் என்று சொல்லுகின்றார். உங்களுக்கு எவ்வளவோ கொடுத்திருக்கின்றார். ஆகவே கனி கொடுக்கின்ற மக்களாக மாறுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் எவரும் நாளை விளையாட்டு மைதானத்தில் இருக்கக்கூடாது. மாலையிலே நான் வருவேன், விளையாட்டு மைதானங்களுக்கு போவேன். எங்களுடைய பிள்ளைகள் எவரும் விளையாட்டு மைதானங்களிலோ தெருவிலோ இருக்கக்கூடாது. நேற்று நிறைய இளைஞர்களை தெருவிலே கண்டேன். அன்பார்ந்தவர்களே, மேற்படி மாநாட்டிலே சொல்லப்பட்டபடியும் எந்த ஒரு பங்கு இளைஞர்களை இழக்கிறதோ அது இழந்த ஒரு பங்காக இருக்கிறது. இளைஞர்களை உள்ளே கொண்டு வாருங்கள். விளையாட்டுக் கழகம் விரைவில் புதுப்பிக்கப்பட வேண்டும். இந்த அல்லப்பட்ட விளையாட்டுக் கழகம் எத்தனையோ சாம்பியன்களை பெற்ற விளையாட்டுக் கழகம் இன்று செயலிழந்திருக்கிறது. அது மிக வருத்தத்துக்குரிய ஒரு விடயம். அருட்தந்தையோடு இணைந்து விளையாட்டுக் கழகத்தை இந்த பெருநாள் முடிந்த கையோடு புதுப்பிக்க வேண்டும். அந்த விளையாட்டுக் கழகம் மீண்டும் தீவகத்திலே சாம்பியனை பெற வேண்டும் என்று ஆசிக்கின்றேன். ஆகவே உங்களுடைய குருவானவரோடு சேர்ந்து இந்த முயற்சிகளை மேற்கொண்டு முக்கியமாக உங்களுடைய இளைஞர்களை உங்களுடைய கரங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 9 நாட்களிலும் எந்த இளைஞனையும் நான் தெருவிலே போனோடு இருக்க காணக்கூடாது. வந்தால் தெருவிலே இப்படித்தான் இருப்பார்கள். இப்பவும் இருக்கிறார். வருகிற பொழுது பார்த்தேன். ஒரு நல்ல விடியும் அல்ல. இங்கு இந்த அழகான அருள்மழை பொழியப்படுகின்ற பொழுது எல்லா இளைஞர்களும் இங்கு வர வேண்டும். இறைவன் அவர்களை ஈர்க்க வேண்டும். அதற்காக நீங்கள் செபிக்க வேண்டும். ஆகவே நாளை மாலை விளையாட்டுக்கு மைதானத்துக்கு வருவேன் என்ற செய்தியோடு என்னுடைய சிறிய இந்த பகிர்வை முடித்துக் கொள்ளுகின்றேன். இந்த ஆண்டு பெருவிழா இந்த பங்கினுடைய ஒரு புதுப்பித்தலாக மாற வேண்டும். அருட்தந்தையுடைய மறையுரையோடு புதிய வழியில் இந்த பங்கு பயணிக்க இறை ஆசீர் வேண்டியிருக்கின்றேன். நன்றி.
அவர்களுடைய அறிவிப்பவர்களுக்கு நன்றி. இதயத்தில் நிறைவே வாய் பேசும் என்ற பொருளிலே கருத்திலே இன்று மறையாசிரியர்கள் பாட குலாம் இந்த நாள் வழிபாடுகளை சிறப்பித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், அங்கு குலாம் சார்பாக நன்றிகள். இன்னும் சிறப்பாக நாளைய நாளிலே வாழ்வின் தவிர்க்க முடியாத நன்னறி இறைவார்த்தை என்ற தலைப்பிலே தியானிக்க உள்ளோம். அன்பிய ஊக்குவிப்பாளர்கள். அன்பிய ஊக்குவிப்பாளர்கள் சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், நான் சொன்னது போன்று ஒவ்வொரு அன்பியத்திலும் 25-30 பேர் குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே பலரினும் வெளியாடே உருவாக்கப்படவில்லை. பக்தி சபைகள், அருட்பணி சபைகள், அன்பிய ஊக்குவிப்பாளர்கள் சொல்லி அந்த நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இன்னும் வராதவர்கள் இந்த குடும்பம் அந்த அன்பியங்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களை உங்களுக்கு கொண்டு வர வேண்டும். தயவு செய்து நாளைய நாளிலே அன்பிய ஊக்குவிப்பாளர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களோடு சேர்ந்து பிரதிநிதிகளும் கூட அந்த பவனியிலே அவர்களோடு இணைந்து வரலாம். அந்த அன்பிய ஊக்குவிப்பாளர்கள் இப்பொழுது திருப்பலியுடைய அவர்களோடு நின்று உங்களுடைய வழிபாட்டு முறைகளை ஃபாதரோடு பேசும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை மாலை 3:30 மணிக்கு அனைத்து பீடப்பணியாளர்களுக்கும் இங்கு கூட்டம் இடம்பெறும். எல்லா மறைய பீடப்பணியாளர்களும் சரியாக 3:30க்கு இங்கு நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிரதர் அலெக்ஸ் அவர்கள், நான் நினைப்பேன் உங்களுக்குரிய புதிய தலைவர், உபத்தலைவர் இன்னும் மற்றவர்கள் எல்லாம் நியமிக்கப்பட வேண்டும். இதோடு ஒரு சிறப்பான இது ஆரம்பிக்கும். ஆகவே தயவு செய்து அனைவரும் பெற்றோர்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். எல்லோரையும் இந்த 6ஆம் முதன்மை பெற்ற மாணவர்களை அனுபவமாக கேட்டுக்கொள்கின்றேன். நாளைக்கு 11 மணிக்கு கைப்பிடித்தல் அருள் சாதனம் இருக்கின்றது. ஆகவே பிறப்புகின்றோம். சரியாக 11 மணிக்கு ஆலயத்திலே இருங்கள். அதற்கு முன்னதாக 10 மணிக்கு ஞான பிறகுப்போர்கள் தந்தையர், ஞானத்தாய் தந்தையர்கள், பெற்றோர்கள், இன்னும் உறவினர்கள், இந்த குழந்தைகள் என்று சொல்லி உங்களுடைய ஆயத்தங்களோடு நான் அறிவுறுத்தியபடி ஆயத்தங்களோடு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. தந்தையே, நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களை நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என நான் விரும்புகின்றேன். அதனால் நீர் எனக்கு அளித்த மாட்சியை அவர்கள் காண்பார்களாக. நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவோடு வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு ஓம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்கும் உங்களோடு வாழுகின்ற எல்லாருக்கும் அன்பு பணிபுரிய சமாதானத்தில் சென்று வாழுங்கள்.
இயேசுவின் திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கத்தக்கதாக இறைவாவின் மீது பற்றுறுதி கொண்ட ஊழியர்களை புனிதத்தின் மாட்சிக்கு உயர்த்த நீர் தயங்குவதில்லை. அதனால் புனித பிலிப்புவின் இதயத்தில் வியத்தகு முறையில் பற்றி எறிந்த அன்பு தீயை தூய ஆவியாரங்களிலும் பற்றி எறிய செய்வாராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். இராட்சபம். எங்கள் நல்ல பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இந்த நாளிலே நீர் எங்களை இந்த இடத்திலே அழைத்து இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு உங்களுடைய இறை வார்த்தையையும் திருவிருந்தையும் எங்கள் ஆன்ம உணவாக தந்த உங்களுடைய கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலே இன்னும் நாங்கள் உலக வாழ்க்கையிலே இருந்த பொழுது எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைத்தனங்களையும் உதவிகளையும் உபகாரங்களையும் தந்தமைக்காகவும் நன்றி கூறுகின்றோம். இந்த நாளை கடந்து இந்த இரவிலே வந்து நிற்கின்றோம். இந்த நாள் முழுவதிலும் நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை இழந்த வேலைகளுக்காகவும் உமக்கு எதிராக நாங்கள் சென்ற சந்தர்ப்பங்களுக்காகவும் நாங்கள் இந்த இடத்திலே மன்னிப்பு கேட்கின்றோம். இந்த இரவு பொழுதை ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கின்றோம். நாங்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று இந்த இரவு பொழுது எங்களுக்கு தந்தீராகவே இந்த ஓய்வோடு கூடிய நல்ல உறக்கத்தையும் உறக்கத்தின் போது உம்முடைய பாதுகாப்பையும் அரணாக எங்களுக்கு தந்திரலாம். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, எங்களை சர்தி மரணத்திலும் சாதாரண பாவத்திலும் இருந்து பொல்லாப்புகளில் இருந்தும் காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த முழுவதும் எங்களை சர்தி மரணத்திலும் பாவத்திலும் சகல பொல்லாப்புகளில் நின்றும் காத்து கொள்ளும். மரியாயே